கோவையில் சர்வதேச தரத்தில் அமையவுள்ள ஹாக்கி மைதானத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கோவையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். அனைத்து தரப்பையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்த்து செய்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட உதயநிதி, இந்த அரசு என்றைக்குமே மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்றும் நீங்களும் இந்த அரசுக்கு பக்கபலமாக இருப்பீர்கள் என்று நம்புவதாக அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகள் உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க, உள்ளாட்சி அமைப்புகள்ல இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன முறையில மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான அந்த சட்ட மசோதாவை சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலம் 13,000 மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல புதுசா பொறுப்புக்கு வர இருக்கீங்க. இப்படி அனைத்து தரப்பையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவதுதான் இன்றைக்கு இந்தியாவிலேயே 9.69% வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்துல இருக்கின்றது. இந்த வளர்ச்சி இன்னும் உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்த அரசிற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மக்களாகிய நீங்களும் இந்த அரசிற்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே நேரத்தில் தவேக தலைவர் விஜயும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கோவை நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் கோவையில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.